வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. இதற்கு டிட்லி என பெயரிடப்பட்டுள்ளது. புயல் மையம் கொண்டுள்ளதால் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நாளை வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்திற்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் லூபன் என்ற புயலாக ஏற்கனவே மாறியுள்ளது. இது இன்று மிகவும் தீவிர புயலாக மாறும் என்றும் 4 நாட்களில் ஓமன் மற்றும் ஏமன் பகுதியில் கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்லி புயலாக நேற்று மாறியுள்ளது. இது இன்று தீவிர புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ஒடிசாவின் கோபால்பூர் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை காலை கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரபிக்கடல் பகுதிக்கு 13ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அரபிக்கடல் பகுதியில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலை பொறுத்தவரையில் மீனவர்கள் மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 11ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். வங்கக்கடலில் புயல் காரணமாக நாகை, காரைக்கால் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக ஒடிசா மாநிலத்தில் இன்றும் நாளையும் அதிதீவிர மழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆந்திர பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயலை தொடர்ந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன.